இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ செலவாகும், அதோட மெட்டீரியல் காஸ்ட் ப்ளஸ் லேபர் காஸ்ட் டோட்டலாக வந்து ஃபுல்லாக சொல்லிடுறேங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சிமெண்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 520 பேக் பிடிக்குங்க. ஒரு பேக் 350 ரூபான்னு போட்டாலும் உங்களுக்கு 1,82,000 வருங்க. அடுத்தது உங்களுக்கு ஸ்டீல் ஒரு 4 டன் பிடிக்குங்க, அதாவது 4000 கிலோங்க. ஒரு கிலோ 70 ரூபான்னு வச்சாலுமே உங்களுக்கு 2,80,000 வந்துடுங்க. அடுத்தது பிரிக்ஸு கல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 15,000 கல் பிடிக்குங்க. ஒரு கல் 11 ரூபாய்ங்க, அப்போ 1,65,000 வருங்க. அடுத்து எம்சண்ட் ஒரு யூனிட் 5,500 ரூபாய்ங்க. ஒரு 20 யூனிட் பிடிக்குங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,10,000 வருங்க. அடுத்து பீசாண்ட் பூச்சி மண் பூசுறதுக்கு இதுக்கெல்லாங்க ஒரு 12 யூனிட் பிடிக்குங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு யூனிட் 6,500 ரூபாய்ங்க, 78,000 வருங்க. அடுத்து 20 mm அக்ரிகேட்டுங்க, அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு யூனிட்டு 4,500 வருங்க. மொத்தம் உங்களுக்கு 18 யூனிட் தேவைப்படுங்க, 81,000 வருங்க. அடுத்து 40 mm அக்ரிகேட்டுங்க, ஒரு 7 யூனிட் தேவைப்படுங்க. ஒரு யூனிட் 4,500 ரூபாய்ங்க. அப்போ உங்களுக்கு 31,500 ஆச்சுங்க. அடுத்து கிராவல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு யூனிட்டு 3,000 ரூபாய்ங்க. மொத்தம் 26 யூனிட் தேவைப்படுங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கு 78,000 வந்துருங்க. அடுத்து டைல்ஸு ஃப்ளோரிங்கு அந்த வேஸ்டேஜ் அன்ஸ்கர்ட்டிங் இதெல்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 75 ரூபான்னு போட்டாலுங்க ஒரு 1,100 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. ஃப்ளோரிங்க்கு இதுக்கெல்லாம் சேர்த்து 75 ரூபா போட்டாலும் 82,500 ஆச்சுங்க. அடுத்து வாலுக்கு டைல்ஸ் ஓட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிச்சன் ப்ளஸ் பாத்ரூமுங்க ஒரு 45 ரூபான்னு போடுங்க. ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. பார்த்தீங்கன்னா 22,500 ஆச்சுங்க. அடுத்து கிரானைட்டுங்க 150 ஸ்கொயர் ஃபீட்டுங்க, 150 ரூபாய்ங்க ஸ்கொயர் ஃபீட்டு. பார்த்தீங்கன்னா அது 22,500 ஆச்சுங்க. அடுத்தது மெயின் டோர் ஃப்ரேமுங்க, அதாவது வுட்டு பார்த்தீங்கன்னா மெயின் டோர் ப்ளஸ் ஃப்ரேமு ரெடிமேடு தாங்க, ஒரு 40,000 வந்துடுங்க. அடுத்து மெயின் விண்டோ ரெடிமேடாக போட்டுருங்க, ஒரு 20,000 ரூபாய்ங்க. அடுத்து பெட்ரூம் டோரு ப்ளஸ் அதோடய ஃப்ரேமுங்க சேர்த்து உங்களுக்கு ஒரு 25,000 வந்துடுங்க. அடுத்து அதர் விண்டோஸு மற்ற விண்டோவெல்லாம் சேர்த்துனீங்கன்னா ஒரு 30,000 வந்துடுங்க. அப்புறம் டாய்லெட் டோரு எல்லா டாய்லெட் டோர் சேர்த்துனீங்கன்னா 2 பெட்ரூமுக்கு பார்த்தீங்கன்னா 2 டாய்லெட் டோர் போட்டாலுமே உங்களுக்கு 2 பெட்ரூமுக்கு 2,500 ஒரு 5 ரூபாய்ங்க. வென்டிலேட்டர்லாம் சேர்த்து 3 ரூபா வந்துடுங்க. அடுத்து பெயிண்டிங் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு 1,00,000 ரூபா வந்துடுங்க. ப்ளம்பிங் மெட்டீரியல்ஸ் ஒரு 75,000 வந்துடுங்க. எலக்ட்ரிக்கல் மெட்டீரியல் எப்படி ஒரு 1,00,000 ரூபா வந்துடுங்க. டோட்டல் 2 பெட்ரூம் ஹால் கிச்சனுக்கு டோட்டல் மெட்டீரியல் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15,31,000 வந்துடுங்க. அதாவது மெட்டீரியல் காஸ்ட்டு மட்டும். அடுத்து லேபர் காஸ்ட்டு பார்த்துலாங்களா. லேபர் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு சிவில் லேபர் மட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 1,000 ரூபா. 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 400 ரூபா போட்டாலும் 4,00,000 ரூபா ஆச்சுங்க. டைல்ஸு ஃப்ளோரிங்கு வாலு பார்த்தீங்கன்னா ஒரு 1,600 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 ரூபான்னு போட்டாலுமே உங்களுக்கு 32,000 ஆச்சுங்க. அடுத்து கிரானைட்டுக்கு 150 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு 60 ரூபான்னு போட்டாலும் 9,000 ஆச்சுங்க. அடுத்து எலக்ட்ரிக்கல் ப்ளஸ் ப்ளம்பிங்க்கு 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 75 ரூபான்னு போட்டாலும் 75,000 ஆச்சுங்க. அடுத்து பெயிண்டருக்கு 50,000ங்க. கார்பெண்டருக்கு ஒரு 30,000ங்க. அதர் காஸ்ட் எல்லாம் சேர்த்து ஒரு 20,000ங்க. டோட்டல் லேபர் காஸ்ட் மட்டும் உங்களுக்கு 6,21,000 ரூபாய்ங்க. டோட்டல் மெட்டீரியல் காஸ்ட்டு ப்ளஸ் லேபர் சேர்த்துனீங்கன்னா உங்களுக்கு 21,52,000 வந்துடுங்க. அதாவது ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்குங்க பார்த்தீங்கன்னா ஒரு 2,150லேருந்து 200 வரைக்கும் செய்கிறாங்க வெளியே. உங்கள் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்து நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த ரேஞ்சில் செஞ்சால் இவ்வளோ காஸ்ட் வருங்க, மெட்டீரியல் ப்ளஸ் லேபர் காஸ்ட் மட்டும்.
அடுத்து இது போக எக்ஸ்ட்ரா காஸ்ட் பார்த்தீங்கன்னா செப்டிக் ப்ளஸ் சம்பு பார்த்தீங்கன்னா சேர்த்து உங்களுக்கு ஒரு 1 லட்ச ரூபா வந்துடுங்க. அடுத்து காம்பவுண்ட் வால் எப்படியும் உங்களுக்கு வீட்டுக்கு ஏற்ற மாதிரி இப்போதைக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக 1 லட்ச ரூபா வந்துடுங்க. முன்ன பின்ன வந்துடுங்க. அதான் உங்கள் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி. அப்ரூவல் காஸ்ட்டு ஒரு 60,000 வந்துடுங்க. அதர் எக்ஸ்ட்ரா காஸ்ட்டு ஒரு 20,000 வந்துடுங்க. டோட்டல் எக்ஸ்ட்ரா காஸ்ட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே எக்ஸ்ட்ரா காஸ்ட் தாங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2,80,000 வந்துடுங்க. டோட்டல் எக்ஸ்ட்ரா காஸ்ட் ப்ளஸ் மெட்டீரியல் ப்ளஸ் லேபர் காஸ்ட் இதெல்லாம் சேர்த்து ஒரு 2 பெட்ரூம் ஹால் கிச்சன் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் கட்டணுன்னா உங்களுக்கு மொத்தம் பார்த்தீங்கன்னா 24,32,000 வந்துடுங்க அப்ராக்சிமேட்டாக. ப்ளஸ் உங்கள் வீட்டுக்கு அப்போதைக்கு அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி எலிவேஷனு ப்ளஸ்ஸு சிவில் ஒர்க்கு ஆளுங்கள்லாம் எப்படின்னு பார்த்து அவங்களோட லேபர் எல்லாம் கனெக்ட் பண்ணிங்கன்னா ஒன்று முன்ன பின்னா கொஞ்சம் சேர்த்து வருங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.